ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிட்ஸுக்கெல்லாம் லீவ் விட்டாச்சு. இனி டெய்லியும் அவங்களுக்கு விதவிதமாக அதுவும் ஈஸியாக செய்யக்கூடிய நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்நாக்ஸ் ரெசிப்பியை நம்ம சேனலில் இனி வர வீடியோஸாக அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது மும்பை ஸ்டைலில் ஈஸியான பாவ் பாஜி மசாலா. ரெசிபிக்காக குக்கரில் 2 கப் அளவு கட் பண்ண உருளைக்கிழங்கு, 1 கப் அளவு காலிஃப்ளவர், 1 கப் அளவு கேரட், 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு, காய் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டுடுங்க. பர்ஃபெக்டாக வெந்து கிடைக்கும். காய் எல்லாம் வெந்துருச்சு. தண்ணியை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை ஸ்மாஷர் வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. இது மாதிரி வெஜிடபிள்ஸை ஸ்மாஷ் பண்ணி ரெசிபி பண்ணிங்கன்னா வெஜிடபிள்ஸ் லைக் பண்ணாத குழந்தைங்க கூட லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் அப்படி இல்லைனா ஸ்நாக்ஸ்க்காக கூட இந்த ரெசிபி ட்ரை பண்ணலாம். இப்போ அடுப்பத்தை வச்சுட்டு கடாயில் ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 கப் அளவு வெங்காயம் சேர்த்துட்டு ஃபைனாக வதக்கிடுங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு பச்சை வாசனை போகட்டும். 1 கப் அளவு ஃபைனாக அரைச்ச டொமேட்டோ பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 2 பெரிய சைஸ் தக்காளி தேவைப்படும் இந்த பேஸ்ட் அரைக்கிறதுக்கு. இப்போது இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு பாவ் பாஜி மசாலா. உங்களுக்கு ஸ்பைஸ் ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கலாம். பட் இது கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு இதை குக் பண்ணணும். இப்போ இது கூட ஸ்மாஷ் பண்ண வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வெஜிடபிள்ஸ் வாட்டரையும் உள்ளே ஆட் பண்ணிடலாம். திக்னஸை பொறுத்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் கிட்டத்தட்ட 3 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதை இப்போது 5 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வரும். அவ்வளோதான். ரொம்பவே டெம்டிங்கான ஈஸியான பாவ் பாஜி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவுக்கு மேலே கொஞ்சமாக ஆனியன், பட்டர், கொஞ்சம் க்ரீன்ஸை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ப்ரெட் அப்படி இல்லைனா பாவ் கூட சர்வ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.